அதுதான் புலின்னு நினச்சி பூனை நினச்சி புலி எடுத்து வளர்த்துடுறாரு. அதை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படிலாம் அது ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த சமுதாயம் எப்படி அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, அந்த ஸோ அந்த மாதிரி தான் போகுது. ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்குது. காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, அட்டம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. நான் சென்டிமெண்ட்டாக இருக்கும். நான் புலிக்கும் அவருக்கு உண்டான அந்த பாண்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு ஓகே தான் ப்ரோ. எனக்கு அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, கருத்து விலங்குகளை அழிக்க விடக்கூடாது, அது மாதிரி காட்டி அழிக்க விடக்கூடாது. ஃபுல்லாத்தையுமே மேக்சிமம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஆக்கிரமிச்சிடாங்க. ஃபுல்லாத்தையுமே காடு எந்த ஏரியாவுக்கு போனால் காட்டை ஆக்கிரமிச்சிடாங்க. இப்போ கர்நாடகா எங்கே பார்த்தா இப்போ போலீஸை போட்டு அதுக்கு இடிச்சிட்டாங்களே, அந்த காட்டி இடிச்சு அழிச்சிட்டாங்க. அதை போல தான் எடுத்துக்காங்க. அண்ணன் எடுத்து சொல்லிருக்காரு, வேற ஒன்றுமே கிடையாது. ஃபேமிலியோட வந்து படத்தை பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அதுதான் நல்லா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. ஒரு பையன் தான், அவங்க பையன் மட்டும் தான் போகலன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது நம்ம வீட்டில் கிட்ஸ் வந்து பார்க்கலாம் நிறையா. ஒரு சூப்பராக கதை. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன்னா வந்து அரசாங்கப்படி வீட்டில் வளர்க்கக்கூடாது. அதனால அண்ணன் இல்லீகலாக வளர்ப்பாரு, லீகலாக வளர்க்கறதால அது வந்து கவர்மெண்ட் நடக்கக்கூடாது. ஊரே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் என்னாச்சுக்கா, ஊருக்குள்ள வந்து கரடி வருது, எல்லாம் வருதுன்றதால புலி நமக்கு நல்லதான் செய்யுது. இந்த மனுஷனை நம்பத்தோட ஒரு மிருகத்தை நம்பிட்டு போகலாம். எடுத்துக்காட்டு சொல்ல போனா, இப்போ நான் உங்களே நம்புறேன்னா வச்சுக்க, நீங்கள் என்ன கை விட்டுருவீங்க. ஆனால் அந்த மிருகம் கை விடாது. அதனால அண்ணன் அந்த மிருகத்தால் தான் கொஞ்சம் கோமாளியமா இருந்தாரு. அந்த மிருகத்தால் தான் நல்லா தெளிவானாரு. பயங்கரமா இருக்கு. மேக்சிமம் காட்டை அழிக்க விடாதீங்க. காட்டை அழிச்சிட்டா நம்ம எங்கே தான் பார்த்து சுவாசிக்க காத்துக்கும் இல்லை. அப்படின்னு சொல்ல போனால் சென்னையிலே காற்று சுவாசிக்கும் இல்லை. அவ்வளோ மண்ணு ஒரு டெஸ்ட்டு. நீங்கள் எங்கே இருந்தாலும் கிராமத்தில் தான் எங்கே இருந்தாலும் காட்டை அழிக்க விடாதீங்க மெயினாக. மக்கள் நல்லா முக்கால்வாசியமே மக்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா நான் சென்னையில் நானே வாழ்கிறேன்னு மேக்சிமம் நான் ஒரு 2 வருஷமாக இப்படி காற்று ஈர்த்து இப்படி தர ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் வருது. ஆனால் எங்கள் கிராமத்து பக்கம் போனச்சுக்க சூப்பராக சுவாசிக்கலாம். அதனால காட்டை அழிக்க விடாதீங்க. அண்ணன் மேக்சிமம் காட்டை அழிக்க விடாதுன்னு சொல்கிறாரு, விலங்குகளை அழிக்க விடாதீங்க. அதுதான் சொல்கிறாரு. 5 ஸ்டாரே கொடுக்கலாம். படம் சூப்பர் தலைவா. படத்தை சொல்ல எல்லாத்துலேயுமே அவர் தான் வெளி லெவல். அவர் வேறு லெவல். எப்பயுமே படத்தில் படம் சொல்லிக்க முடியாது. கேபியிலேருந்து குக்கி துக்கமாலி எல்லாத்துலேயுமே ஒரு வேறு லெவல். அந்த என்டர்டைன்மெண்ட் படத்தில் இருக்கா? இருக்கு தலைவா. அந்த என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஜாலியாக போகுது. சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு. அளவு வச்சிட்டார் தான். புலி எடுத்து வளர்க்குறாரு. அதனால பிரச்சனை இல்லை. புலி எடுத்து தடை சட்டம் கொடுத்துருக்காங்களா, வனவிலங்கு பாதுகாப்பு தடை சட்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நீக்கினா விலகு தளர்த்துனா நல்லா இருக்குன்னு தோணுது எங்களுக்கு. அது கொஞ்சம் தளர்த்துனா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்போ எல்லாம் காட்டாயிருச்சு. அது கவர்மெண்ட் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உள்ள நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தடுத்துனா நல்லா இருக்கும். மெசேஜ்னு சொல்றது காட்டை பாதுகாக்கணும். விலங்குகளுக்கும் மனிதனுக்குள்ள உறவை வெளிப்படையா சொல்றாங்க. இப்போ புலி இதெல்லாம் இருக்கிறனால குழந்தைங்க ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. குழந்தைங்களை ரசிக்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி லாகலாம் இல்லை ப்ரோ. படம் நல்லா இருக்கு. விஜய் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் வந்து நல்லா புகழ் வந்து தரமாக இருக்காரு. நம்ம விஜய் டிவியில் பார்த்துருப்போம். அதில் வந்து இப்படி காமெடி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இதில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்சு ஆள் வந்து எப்படி இருக்காரு, ஒரு புதுசாக ஒரு ஆளை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம புகழ மாதிரியே தெரியல, தரமாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, அப்படிதான் ப்ரோ இருக்காரு. தரமாக இருக்கு ப்ரோ. படம் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. குழந்தையிலேருந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர் வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். படம் தரமாக இருக்கு ப்ரோ. மெசேஜ் வந்து மனுஷங்களை நம்புறதுல அனிமல் நம்பிடலாம் ப்ரோ. மனுஷங்களை நம்புறது வேஸ்ட் ப்ரோ. அனிமல் நம்பினா கூட நம்மளுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. மனுஷங்களை நம்பிட்டு ஏன் ப்ரோ அதெல்லாம் தேவையில்லாது. ஏன்னா பெட்டு வளர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி போயிடலாம் ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. படம்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியா ப்ரோ. ஃபேமிலி படம் தான் ப்ரோ. வாட் ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருக்கு. நம்ம ஃபேமிலியா பாக்குற மாதிரி தான் ப்ரோ இருக்கு படம். எதுவும் அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அட்டாக் பண்ற மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்லை ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. கன்ஃபார்ம் வருவாரு ப்ரோ. ஆமா ப்ரோ. எங்க சப்போர்ட்லாம் பண்ணுவோம் ப்ரோ. நாங்கள் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. நான் படம்லாம் பார்ப்போம் ப்ரோ. படத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிமல்ஸ் வந்து வீட்டில் வளர்க்குறாங்க இல்லையா, அது வந்து பூனை நினைச்சு புளியை வளர்த்துருவாரு. அதை வந்து எப்படி கதை கொண்டு போறாருன்னா, ஜூ கீப்பர்லாம் அந்த ஜூவோட அதுல வேலை செய்வாங்க.
அந்த மாதிரிலாம் இல்லை. அது நீங்க படம் பாருங்க, அதுல இருக்கும் கடைசியில தான் வரும். புகழ்னாலே காமெடி எதிர்பார்த்தா வருவாங்க. காமெடிலாம் இருக்கும். காமெடி ஆவரேஜ் தான், ஆனா அது கொஞ்சம் ஒரு டைலாக்ஸா வந்து நல்லா இருக்கும் அந்த படம் பார்க்கணும். ஓகே. அந்த ஹீரோயின்லாம் இருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்கு, சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்கு. போர் அடிக்காம போதும். படம் போர் அடிக்காம போய் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கும். அண்ட் ஃபேமிலியா வந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா போய் போகும். அனிமல்ஸ் அந்த சிஜில நல்லா பண்ணிருக்காங்க. அது சில்லா டைகர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணிடுறாங்க. பெருசு மட்டும் சில இடத்துல மட்டும் லைட்டா சிஜி அடி ஆகும். பட் ஓகே, நல்லா தான் இருக்கும். ஓகே. ஃபேமிலியா போய் பார்க்கலாமா? ஃபேமிலியா கிட்ஸோட போனீங்கன்னா பார்க்கலாம். கிட்ஸுக்குன்னா நல்லா கொஞ்சம் தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்துருவாங்க ஈஸியாக, அதனால தான். புகழ் இந்த மாதிரி அடுத்த படம்லாம் பண்ணா ஹீரோ பண்ணா நல்லா வேற வேற ஜானர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஜானருக்கு பதிலாக வேற ஜானர் ட்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும். இந்த ஜானர் அவர் கிளிக் ஆயிருக்கா? ஓகே, கிளிக் ஆயிருக்கு. ஓகே.